சூப்பரான கிறிஸ்பான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது டீப் ஃப்ரை கிடையாது, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஜெர்மனியில் 2 விதமான மீனுமே கிடைக்கும். எய்தர் ஃப்ரோசனும் இருக்கும், இல்லை நார்மலாக நம்ம ஊரில் வாங்குற மாதிரியும் வாங்கிக்கலாம். நான் இப்போ டொராட் ஃப்ரோசன் ஃபிஷ் தான் வாங்கியிருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு டீஃப்ரோஸ் பண்ணுறதுக்கு பாக்ஸை அன்பேக் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி அதில் ஊற்றி ஒரு 1/2 hour அப்படியே வச்சுட்டா அது டீஃப்ரோஸ் ஆயிரும். டீஃப்ரோஸ் ஆனதையும் மீனை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அதோட ஸ்கேல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஃப்ரைக்கு தேவையான மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த ஸ்லைசஸ்லாம் நல்லா உப்பு தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் கொஞ்சம் போய் நல்லாயிருக்கும் ஃப்ரை. என்னடா இவ்வளோ பீஸ் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது நான் குழம்புக்கும் கட் பண்ணி வச்சுருந்ததை ஒன்றா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததையும் இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் ஆயில், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 லெமன் ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் நான் கொஞ்சம் ஆவரேஜான காரம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. காரம் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. 1:3 ரேஷியோவில் இருக்கணும். இதோ மிக்ஸ் பண்ணால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷில் எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்ததையும் இந்த மேரினேட் பண்ண ஃபிஷ் எல்லாம் ஒரு 1/2 hour அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த ஃபிஷ்ஷில் நல்லா இறங்கி நமக்கு ஃப்ரை நல்ல டேஸ்ட்டாக வரும். 1/2 hourக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வழக்கம் போல் பேன் அடுப்பில் வச்சு ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய வேண்டாம், ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால அவ்வளோ போதும். ஆயில் ஹீட் ஆனதையும் நம்ம மசாலா அப்ளை பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் எல்லாம் ஒன்றா எடுத்து போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சைடாக திருப்பி விட்டு வேக வைக்கணும். இங்கே பாருங்களேன், இப்போ அதில் போட்டதையும் பபிள்ஸ் நல்லா வருதில்ல, அந்த பபிள்ஸ் அடங்குச்சுன்னா அந்த சைடு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லா சைடும் ஃபிஷ்ஷை திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. இதை கொஞ்சம் ஆனியனோடையும் லெமனோடையும் சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆசையாக சமைங்க, அசத்தலாம் சாப்பிடுங்க. டாட்டா பை பை ஃப்ரம் தமிழ் பொண்ணு இன் ஜெர்மனி.